ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் குரு சூரியன், ஏன்னா சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்கார், குரு பகவானோட சேர்ந்திருக்கார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால், அதாவது பசும்பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்றைக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தேலையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 17ஆம் தேதி ராமநவமி. ராமபிரான் அயோத்தி ராமநவமி ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலும் இப்போ கட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திர மாசமான கடக ராசி புனர்பூச நட்சத்திரம், சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏரி காத்தராமன் எல்லா ராமர் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி, 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வர்றது. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன்.
அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல் 21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11 உச்சம் பெற்று போயிருக்கார். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி. 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ராகுவோட சம்பந்தம் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அது தவிர தன்னுடைய பதவி உயர்வுக்கு உண்டான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தினுடைய அதிபதி அவரும் நீச்ச பங்கம் அடைந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கார். அதனால் 11ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, தொழில் பெரிய அபிவிருத்தி, உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க. 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதுவும் இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கலைத்துறையில் இந்த அதாவது சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர இந்த நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, செங்கல், ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, கான்கிரீட் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். பால் பதனிடும் தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமான செல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் இடத்துல 16ஆம் தேதி ராத்திரி ஒரு 16ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 15ஆம் தேதி இந்த வாரம் பிறகுறது. இந்த வாரம் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 15ஆம் தேதி ராத்திரி 16ஆம் தேதி அர்லி மார்னிங் வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம். கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, சினிமா பாடல்கள் எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்கிறதுனாலே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது 16ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 18ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் சிலதெல்லாம் வாங்குவீங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு என்ன பௌர்ணமி யோகத்தில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரலும், 4ஆம் இடத்துல 18லேருந்து 20ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய 10:30 மணி வரலும் பார்த்தாலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக 5ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார். கேத்துவோட சம்பந்தம், சுபர்கள் பார்வை இல்லாதனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பதவி, புகழ், அந்தஸ்து, பணவரவிற்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. அதாவது உயிர்காரகத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. பொருள்காரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய பதவியெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். அதாவது உங்களுடைய இதில் கேளிக்கைகளுக்கு அதிகமாக செலவிடக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் தாயாருக்கு, அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நெய் தானம் கொடுத்துட்டு வாங்கும். தீபாராதனைக்கு நெய் தானம் கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.